ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு காட்டுக்கு வரது பார்த்தா மதியம் ஆயிடுச்சு. எங்கே மிளகு இருக்குது, மிளகு அது கீழே 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 காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வர்றதுக்கே மதியம் ஆயிடுச்சு. எடுடா, எடு பயிர் போடு. பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து இது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கே வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி போட்டுட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்கே வரேன். இன்றைக்கி சரியான வேலை வீட்டில். அப்பா நாளைக்கு பங்குனி உத்திரங்கிறதுனால இன்றைக்கி ஃபுல்லாக வேலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலையை முடிக்கிறதுக்கே மதியம் ஆயிடுச்சு. சரி மதியத்துக்கு அப்புறம் ஃப்ரீயாக தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். தம்பியும் நானும் காட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த இந்த காடு இன்றைக்கி கொத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மரம் மிளகு கொடி ஃபுல்லாகவே கீழே விழுந்துருச்சு. எவ்வளோ தூரம் மேலே வரையும் கொடி போயிட்டு இந்த கொடி என்ன ஆச்சு அப்படின்னா கீழே ஃபுல்லாகவே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு குழந்த மாதிரிக்கு இதை நாங்கள் வளர்த்து இது என்னாச்சுன்னா அப்படியே கொடி ஃபுல்லாகவே மரத்தில் பிடிக்காதவங்க பாருங்கள், மரத்தில் இல்லை பாருங்கள், மரத்தில் இருந்தெல்லாம் கீழே உருவி கீழே அப்படியே விழுந்துருச்சு. ஒரு கொடியை வளர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே ஒரு கொடி நாங்கள் நட்டு ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தைய நம்ம எப்படி பொத்தி பொத்தி வளர்த்துவோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கொடியை வந்து வளர்த்துறோம். இந்த மிளகு கொடியை நாங்கள் கஷ்டப்பட்டு அதை நட்டு ஒரு குழந்தைய மாதிரி பாதுகாப்பு பண்ணி அது வளர்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காடு நான் வேலை செஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த காடு நான் இன்னும் வருமானத்தை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போன்னா கிட்டத்தட்ட இப்போ 11 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 11 வருஷம் ஆகுது அந்த கன்று நட்டு. ஃபஸ்ட்டு அந்த சவுக்கன்று நட்டு அது 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் மிளகு கொடி நட்டு அது கொடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மரத்தில் பிடிச்சி இப்போ ஓரளவுக்கு கொடி பாதி மரம் வரையும் வர்றதுக்கு எனக்கு 11 வருஷம் ஆகுது. நான் 11 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் 11 வருஷம் நான் கஷ்டப்பட்டு இன்னும் என்னால் என்ன பண்ண முடியல, வருமானம் பார்க்க முடியல. நாங்கள் மிளகு கொடியில் வந்துட்டு நாங்கள் வருமானம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுது. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கொடியை வளர்த்து வந்ததுக்கப்புறம் இடையில ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒன்று இதாகிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லாகவே அப்படியே வேஸ்ட்டாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொடி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து வருஷம் இதுக்கு பார்த்திங்கன்னா எருவு வச்சுருவோம். வேறு இயற்கை உரம், அதாவது இந்த செயற்கை உரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உரமெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். ஒன்லி இயற்கை தான், எருவு மட்டும்தான் வைக்குவோம். மருந்து அது மாதிரி எதுவுமே அடிக்கிறது கிடையாது. அதனால் எங்களுக்கு அதுக்கு நோய் தாக்குச்சு அப்படின்னா இதுக்கு வந்து மருந்து எதுவும் கிடையாது. நாங்கள் மருந்தும் அடித்ததும் கிடையாது. ஒன்லி எருவு மட்டும்தான் வைக்கிறோம். அப்படிங்கிறப்போ இந்த கொடியெல்லாம் வேஸ்ட்டாக காஞ்சு போச்சு. இது மாதிரி இப்போ காமிச்சிங்களா அந்த கொடி ஃபுல்லாகவே எல்லாம் கீழே உருவிருச்சு. ஸோ அப்படி உருவதுனால ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவ்வளோதான், இந்த கொடியோட லைஃப் அவ்வளோதான்ட்டு போக வேண்டியதான். இது மாதிரி நாங்கள் வருஷமும் கஷ்டப்பட 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் எங்களோட உழைப்பை மட்டும்தான் போட்டிருக்குறோம். ஆனால் இன்னும் எங்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னா வருமானம் எடுக்க முடியல. இப்போ நான் இருக்கிற இந்த காடு வந்து நான் மேரேஜ் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே இந்த கொடியெல்லாம் வச்சுட்டாங்க. இதெல்லாமே அதுக்கு முன்னாடியே வச்சது தான் இந்த காடு. நான் மேரேஜ் பண்ணி வந்து நான் நட்ட காடு, நான் கொடி நட்ட காடு வந்து நான் இன்னும் வருமானத்தை பார்க்கல. கிட்டத்தட்ட 11 வருஷமாக என்னுடைய உழைப்பு மட்டுமே நான் போட்டிருக்கிறேன். நான் நட்ட காட்டில் நான் வச்ச அந்த மிளகு கொடியிலேருந்து நான் இன்னும் வருமானத்தை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வருமானம் பார்ப்பேன். ஸோ அது இதுக்கு முன்னாடி அந்த காட்டெல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது மண்ணை என்னால் அணைக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த காடு தான் நான் மேரேஜ் பண்ணி வந்ததுலேருந்து என்னுடைய உழைப்பை நான் போட்டிருக்கிறேன். ஆனால் நான் இன்னும் வருமானம் எடுக்கலை. ஸோ வருமானம் எனக்கு எப்போ வரும்னு தெரியல. மிளகு வந்தால் தான் கண்டிப்பாக வருமானம் வரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பெத்த பிள்ளை நம்மளுக்கு சோறு போடலை அப்படின்னாலும் நம்மளுக்கு நட்ட பிள்ளை நம்மளுக்கு சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளுடைய குழந்தைங்க நம்ம கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துனாலும் நம்மளோட பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு கடைசி காலத்தில் சாப்பாடு போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நம்ம நட்டு வச்ச நம்மளுடைய கண் நம்மளுக்கு வருங்காலத்தில் நம்மளுக்கு முடியாத காலத்தில் கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், சாப்பாடு போடும். ஸோ அதான் நம்ம பெரியவங்க அப்போவே பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க, பெத்த பிள்ளை சோறு போடலானாலும் நட்ட பிள்ளை சோறு போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவ்வளோதான், நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். எவருங்க கையில் மம்முட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காடு வந்து எல்லாம் கொத்தணும். கொடி ஃபுல்லாகவே சுற்றிலேயே கொத்தி விட்டுட்டு எரு வைக்கிறதுக்கு நான் அதை ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே நம்மளுடைய சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். ஓ இது ஒரு மிளகு தேடுபடியா அப்புறம் கீழே விழுந்துருக்கு பாரு. இந்த பாரு, அது அப்புறம் கீழே விழுந்துருக்கு. அது எடுத்துட்டியா? நிழல்ல இருப்பா.